ரொம்ப ஒரு ரேண்டமான ஆப் செஷன் தான் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐ வாஸ் டூயிங் சம் ரேண்டம் திங்ஸ் அண்ட் வந்து எனக்கு டக்குனு இந்த லவ் டுடே படம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. எதுக்கு வந்தது அப்படின்னு தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக டியூட் பார்த்தவங்க எல்லாருமே தெரியும், இன்ஸ்டால இருக்கவங்க எல்லாருமே தெரியும் தட் பிரதீப் ரங்கநாதன் இஸ் கெட்டிங் லாட் அண்ட் லாட் ஆஃப் ஹேட்ரட்ஸ். அது வந்து அவர் டிசர்விங்கா அப்படின்னு கேட்டால் ஒரு வகையில் அவர் டிசர்விங் தான், ஒரு வகையில் டிசர்விங் இல்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா வந்து அவர் எந்த விதத்தில் டிசர்விங்னு சொல்லலாம். இப்போ லவ் டுடே படம் எடுத்தீங்கன்னா நான் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐ வாஸ் கிட் பேக் தென். ஸோ இட் லுக் வெரி ஃபனி டு மீ. ஒரு மாதிரி சிக்ஸ் மாதிரி பயங்கரமாக கை தட்டின தான் ஹீரோஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஐ வாஸ் டூயிங் ஸ்டப்ஸ். மேபி இப்போ பார்த்தா கூட நான் அதான் பண்ணுவேன். பட் தி கிளைமேக்ஸ் வந்து இட் வாஸ் வெரி ஃபன்னி. ஃபன்னி அட் த ஹோல் மூவி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2 டாக்ஸிக்கான பீப்பிள் அவங்க 2 பேரும் பண்ணது கேவலமான தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். பட் யூ எண்ட் டுகெதர் அப்படின்றது இட்ஸ் வெரி இன்சேன். அந்த பையன் வந்து ஹி சச் அ அவன் வேற மாதிரி, அந்த பொண்ணு வேற மாதிரி. 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. பட் அஸ் ஆடியன்ஸ் வந்து நம்ம எல்லாரும் வி டுக் த ப்ளேம், வி புட் த என்டையர் ப்ளேம் ஆன் தி விமன். அந்த பொண்ணு மேல இந்த ப்ளேம் போடுறதுன்றத விட அந்த ஜெனரேஷனே இவங்க மொத்தமா ப்ளேம் பண்றாங்க. ஏன்னா தி டைட்டில் வாஸ் வெரி ஆப்வியஸ் லவ் டுடே. இந்த ஜெனரேஷனோட லவ் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால வந்து பீப்பிள் தாட் இதான் போல இந்த ஜெனரேஷனோட லவ். நோ, எல்லாருமே அப்படின்னு வந்து ஜெனரலைஸ் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா வந்து மேபி 90s 80s வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருந்தா இதை விட டாக்ஸிக்காக கூட இருந்திருக்கலாம். எல்லாருமே ஒரு விஷயம் வந்து ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டாங்க. இப்போலாம் என்னன்னா இந்த ஜெனரேஷனோட லவ்வே இப்படி தான், இந்த ஜெனரேஷனோட லவ்வே இப்படி தான், இந்த ஜெனரேஷனோட லவ்வே இப்படி தான் அப்படின்னா இவங்க 90s 80s வாழ்ந்துட்டு வந்து இதை பார்க்குறாங்களா? இந்த ஜெனரேஷன் இப்படி இவங்க அதே 2000 பிறந்தவங்க தானே. இன்னொரு ஒரு விஷயம் வந்து 90s தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம கிட்ட மீடியா கிடையாது. அப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி படம்லாம் வந்ததில்லை. ஸோ அதனால நம்ம 90s 80s பியூர் லவ், ரொம்ப தூய்மையான காதல் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வந்த மூவிஸ் வந்து தே ஷோட் சம் அத்தென்டிக், தே ஷோட் வெரி ரொம்ப அழகான காதல் கதைகளை காமிச்சனால நம்ம என்னமோ 90s 80s அப்படி 2K வரலாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். மேபி அவங்க 90s 80s உள்ளவங்க அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் தாட்ஸ் இப்போ வந்து 2Ks வந்து அவங்க காமிச்சிருக்காங்களே, நம்ம அப்படி கூட ஒரு ஆங்கிள் இருக்கு. அண்ட் வந்து இந்த ஜெனரேஷன் பயங்கரமாக டாக்ஸிக் லவ் பண்ணுறாங்க. எவனுமே உண்மையில யாருமே லாயல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய இடத்துல பேசுறாங்க. ஒன்லி திங் இஸ் யாரும் வந்து அவங்க வந்து ப்ளேம் எடுத்துக்க மாட்டாங்க. சும்மா வந்து எல்லாத்தையும் இவங்க பண்ணலாம் பண்ணிட்டு இந்த ஜெனரேஷன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஜெனரேஷன் மேலே ஒரு ப்ளேம் போடுது. அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம ஜெனரேஷன் தான் வந்து ஃபெமினிசம் வந்து அதிகமாக ப்ரமோட் பண்ணிருக்கோம். நம்மளாம் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் அதிகமாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கோம். இவங்க 90s 80s உண்மையே கேட்கலவங்க. அப்போ நம்ம அந்த பாயிண்ட் பற்றி அவங்க பேச மாட்டாங்க. நீங்கள் பொறுத்த வரைக்கும் 90s அப்படி ரொம்ப தூய்மையானது, தூக்கினாலே ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறது. இதே தாண்டா உங்களையும் பார்த்து இதே விஷயத்தை தாண்டா உங்களையும் பார்த்தாங்க. 80s ஒரு மாதிரி 90s அப்படின்ற மாதிரி உங்க ஜெனரேஷன் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எங்களுக்கு பண்ணிருக்கீங்க. ஸோ கமிங் பேக் டு திஸ் மூவி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா 2 பேருமே கேவலமானவங்க தான். பட் எப்படி சொல்றது, அவங்க 2 பேரும் ஒரு ஹோல்சமான ஒரு கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி எண்ட் பண்ணது வந்து எனக்கு இப்போ அந்த ஐடியாலஜி வந்து வாட் தி ஃபக் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை இந்த படத்தை பற்றி இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த படத்தில் இன்னொரு விஷயம் வந்து நார்மலைஸ் பண்ணிருப்பாங்க. ஹேவிங் செக்ஸ் சாட் குரூப்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நார்மலைஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது செக்ஷுவல் தாட்ஸ் வருது எல்லாமே இட்ஸ் வெரி ஆப்வியஸ், இட்ஸ் வெரி ஹியூமன் திங் அப்படின்றது ஓகே. பட் நீங்கள் ஒரு 4 பேர் கூட வந்து எங்கேயோ ஒரு ஆக்டர்ஸ் வச்சு நீங்கள் பேசுகிற விஷயத்தை வந்து நார்மலைஸ் பண்ணிருப்பாங்க. பேசுறது தப்பா சரி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த இடத்துல வரல. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மூவியில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை காமிச்சதுனால ஒரு சைட் எஃபெக்ட் என்ன தெரியுமா அப்படின்ற விஷயத்தை ஹோல்ட் பண்ணுவீங்க. இப்போ யூடியூப் ஸோ எத்தனை பேருக்கு வந்து யூடியூபர் மணிஷோ தெரியும்னு தெரில. ஹர் நேம் இஸ் மனிஷா. அவங்க வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்கள வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஆட் பண்ணி அந்த பொண்ணு முன்னாடியே வந்து அந்த பொண்ணை வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ தடவை அந்த பொண்ணு குரூப்பை விட்டு லீவ் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து அந்த பொண்ணை வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தான் வந்து இந்த லவ் டுடே வந்து நார்மலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது இது இந்த 2 இன்சிடென்ட்டுக்கும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அந்த ஒரு ஹீரோயினுக்கே தெரியாம ஒரு பேசுற ஒரு விஷயத்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மூவில நீ காமிச்சதுனால, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னா, ஏன் யாருக்குமே தெரியாம பேசணும்? அந்த பொண்ணையே சேர்த்து வச்சு பேசுவோம். அந்த பொண்ணையும் இன்வைட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவனுங்கலாம் வந்து அப்படி வந்து வெளில வரானுங்க. இது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போகும். இப்படி எக்ஸ்ட்ரீமா போயிட்டே இருக்கும். கேட்டா இவனுங்க கடைசில வந்து அந்த பீப்பிள் மேல ப்ளேம் பண்ண மாட்டானுங்க. இவனுங்க வந்து மென்ன ப்ளேம் பண்ண மாட்டானுங்க. இவனுங்க பண்ணவனுங்களலாம் ப்ளேம் பண்ண மாட்டாங்க. தே வில் புட் தி என்டையர் ப்ளேம் ஆன் திஸ் ஜெனரேஷன். அண்ட் வந்து ஒவ்வொரு பிரதீப் ரங்கநாதன் மூவிஸும் வந்து இப்படி டர்ன் அவுட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டியூட் படத்தில் அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண வரும்போது ஒரு கேவலமாக ஒரு விஷயம் வந்து சொல்லுவார். தட் வாஸ் தேவையே இல்லாதது. அது வந்து நீ ஒரு 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 முக்கியமான சரி ஒரு தேவைப்படுற சீனுன்னா கூட இட்ஸ் ஃபைன். அது தேவையே இல்லாத ஒரு இடத்துல நீ அந்த ஒரு பாயிண்ட்டை வைக்கிறது, இதெல்லாம் ஒரு கொடுமை. என்னன்னா அதெல்லாம் இவர் பண்ணிட்டு நான் தான் விக்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருப்பார். தட் பிசஸ் மீ ஆஃப் ஸோ மச் கேங். இந்த மன வருத்தத்தெல்லாம் எனக்கு வந்து கொட்டணும் அப்படின்னு தோணுச்சு. கொட்டிட்டேன். பட் திஸ் இஸ் வெரி இன்சேன். ஐ நோ இட்ஸ் வெரி இன்சேன் தட் ஐம் யாப்பிங் அபவுட் லவ் டுடே ஆஃப்டர் பிரதீப் ரங்கநாதன் 3 படம் பண்ணதுக்கப்புறமா உட்காந்து யாப் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் அது என்ன படம், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படமாவது ஒழுங்காக வரும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதுலேயும் வந்து பிரதீப் ரங்கநாதன் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனை வச்சு அவர் தான் விக்டிம் கார்டு, அவர் சுற்றி இருக்க பொண்ணுங்க எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அதெல்லாம் விட்டுங்க தயவு செஞ்சு. முடியலை, அதையே பார்த்து எரிச்சல் வருது. அண்ட் வந்து பிரதீப் இஸ் கெட்டிங் சச் அன் இன்செல் ஃபேன் பேஸ் அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் வெரி டர்ட்டி. தயவு செஞ்சு எஜுகேட் யுவர் ஃபேன்ஸ் வென் யூ லிட்டரலி ஹாவ் த பவர் டு எஜுகேட். வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரில. அடுத்து ஒரு மாதம் கழிச்சு நான் வீடியோ போடுவேன். அப்போ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.